رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்லிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? யாருடைய இதயங்களில் பகைமை என்னும் நோய் பிடித்து கொண்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் இறை மறுப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள். முக்கியமான ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இதை மட்டும் டெய்லி நீங்கள் ஓதுபவராக இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என அர்த்தம். அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும், வறுமை விலகும், ஒரு அந்தஸ்தான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல துவா சொல்லிட்டு பிறகு துவாவோட விளக்கம், எத்தனை முறை எப்போ ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வ அஊது பிக மினல் கில்லதி வ ஸில்லதி வ அஊது பிக அன் அஸ்லிம அவ் உஸ்லம. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக من الفقر وأعوذ بك من القلة والذلة وأعوذ بك أن أظلم أو أظلم. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஏழ்மையை விட்டும் நன்மைகள் குறைவதை விட்டும் இழிவை விட்டும் நான் அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். நசையி அபுதாவுதில் இந்த துவா உள்ளது. இந்த துவாவில் முதலாவதாக ஏழ்மையை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம். எல்லாரும் பயப்படும் ஒரு விஷயம், கஷ்டங்களை அனுபவிக்கும் ஒரு விஷயம் இந்த வறுமை. வறுமை இல்லை என்றாலே ஓரளவு இந்த உலகில் நம்மால் சந்தோஷமாக வாழ முடியும். அடுத்ததாக நன்மைகள் குறைவதை விட்டும் பாதுகாவல் கேட்கிறோம். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அருட்கொடைகள் நம்மை விட்டு நீங்காமல் என்றும் நிலைத்து இருக்க அல்லாஹ்விடம் துவா கேட்கிறோம். நமக்கு ஏற்படும் இழிவை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறோம். இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒருவித அந்தஸ்தை கொடுப்பான். அடுத்ததாக நாம் பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம். மிக முக்கிய விஷயம் இது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மால் ஒருவர் பாதிக்கப்பட்டு விட்டால் மிகவும் மோசமான விஷயம் அது. பாதிக்கப்பட்ட அவர் நமக்கு எதிராக அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால் அல்லாஹ்வின் தண்டனைக்கு நாம் ஆளாகி விடுவோம். இதிலிருந்தும் இந்த துவாவின் மூலம் பாதுகாப்பு தேடுகின்றோம். மேலும் கடைசியாக பிறர் மூலம் நாம் பாதிக்கப்படுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம். சின்ன துவா தான் இது, ஆனால் மிக முக்கிய 5 விஷயங்களை இந்த துவாவின் மூலம் நாம் கேட்கின்றோம். இந்த துவாவை எப்போ வேணும்னாலும் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களிலும் கேளுங்க. தொழுகையில் கேளுங்க, சஜ்தாவில் கேளுங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க. காலையிலிருந்து நைட் வரைக்கும் நிறைய வேலை காரணமாக அந்த அளவுக்கு துவா செய்ய டைம் இல்லைனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இருந்தாலும் குறைந்தது ஒரு 3 முறையாவது ஓதுங்க. பொருள் உணர்ந்து ஓதுங்க. நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கேட்டதை தருவான். இதை ஓதி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் நன்மைகள் உங்களை தேடி வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என நான் துவா செய்கிறேன். என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். தலா கூறப்பட்ட பெண்கள் மறுமணம் செய்ய எத்தனை மாதவிடாய் வரை காத்திருக்க வேண்டும்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.